இந்தா டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போடு. ஸோ இந்த பக்கம் சிவா வந்து பார்த்திங்கன்னா செம்ம டென்ஷனில் இருக்காங்க. சிந்து ஏன் வந்து பிரசவம் பார்த்தா இந்த விஷயம் வந்து எதனா வெளியில் தெரிஞ்சதுன்னா செம்ம பெரிய பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு, ஆனால் ஸ்னேகா வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டு வந்து சிவாவோட ஹாஸ்பிட்டல் வந்து மூடணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து சிவா வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து மாட்டுறாங்க. சிந்துவை வந்து பார்த்திங்கன்னா சிவா வந்து செமையாக கத்துறாங்க, நீ ஏன் சிந்து இப்படிலாம் பண்ண அப்படின்னு வந்து சொல்லிட்டு, சப்போஸ் இங்கே டாக்டர்ஸ் இல்லைனா வேறு ஹாஸ்பிட்டலுக்கு அமுச்சு விடலாம்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டு, எப்படி டாக்டர் என் கண் முன்னாடியே வந்து ஒரு பொண்ணு வந்து பிரசவத்தில் வந்து துடிச்சிட்ருக்கா, நான் எப்படி வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஐயோ இப்போ பார்த்தியா எவ்வளோ பெரிய பிரச்சனையில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவா வந்து ஒரு வழியாக வந்து தப்பிச்சு வந்துடுறாங்க மக்களால் சப்போர்ட்டால். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சஞ்சய் வந்து கேட்டிருப்பாங்க பைரவி கிட்ட, எதனால் வந்து நீ வந்து இப்போ நான் வந்து உன்னை லவ் பண்ணேன்னா அப்படி காலேஜில் வந்து கேட்டேன் இப்போ அப்படின்னு வந்து கேட்டுப்பாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைரவி சொல்லியிருப்பாங்க, சில பேர் வந்து சந்தேகப்படுறாங்க சஞ்சய், அதனால் அவங்க சந்தேகத்தை வந்து தெளிவுபடுத்த தான் நான் இப்படி கேட்டேன், மற்றபடி நீயும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து கடைசி வரைக்கும் இருப்போம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பைரவி கொஞ்சம் நக்கலாக சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததில் வந்து ஆறுமுகம் வந்து பார்த்திங்கன்னா மனசில் நினைக்கிறாங்க, அடா அப்பாவி எப்படி பைரவியை வந்து நடித்து ஏமாத்திட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. பைரவி வந்து இந்த பக்கம் ஆறுமுகிட்ட வந்து பேசுகிறாங்க, பார்த்தல்ல சஞ்சயை, நாங்கள் எப்போவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை போய் வந்து நீ கொச்சப்படுத்துறிய, இது மாதிரி சந்தேகப்படுத்துறிய அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒரு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைரவி சொல்கிறது தான் வந்து ஆறுமுகம் கேட்கணும்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா பைரவி வந்து வேணுட்டே பண்ணிகிட்ருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்துருந்தா நம்ம ஆறுமுகம், நீ தப்பான முடிவில் எடுக்கிற பைரவி, கொஞ்ச நேரம் இரு, கண்டிப்பாக வந்து அந்த சஞ்சயோட உண்மையான ஒரு முகம் ஒரு நாள் உனக்கு தெரிய தான் போகுது, அப்போ நான் சொல்கிறத வந்து நீ கேட்க தான் போகிற, அப்போ நீ வரத்த தான் படுவ அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இது போல் நிறைய அப்படி தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.